வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 6 சனிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மாமல்லபுரம் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம், மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் மழை, சின்ன கல்லாரும் மழை 4 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் 3 சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டரில் 1 சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் மழைப்பொழிவு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி, 30 என்றால் 100, 39 என்றால் 102, 40 என்றால் 104 டிகிரிக்கு மேலே பதிவாகி இருக்கிறது ஃபாரன்ஹீட்டில். வானிலை அமைப்பை பார்ப்போம். வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே மழை, இன்று மாலை இரவு எங்கே மழை, வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் எப்படி எல்லாம் பார்ப்போம். இன்று மதியம் பெரம்பலூர், அரியலூர், கடலூர், கல்வராயன் மலைப்பகுதிகளில் மழை பொழிவை தொடங்கும். அதாவது கல்வராயன் மலைப்பகுதி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, கல்வராயன் மலை, அப்படியே சேலம் மாவட்டத்தோட ஏற்காடு, இங்கெல்லாம் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கும். அதே போல் பெரம்பலூர் மாவட்ட பச்சை மலைப்பகுதி, பெரம்பலூர் மாவட்டத்தில், அரியலூர் மாவட்டத்தில் அதற்கு பிறகு ஆங்காங்கே மழைப்பொழிவு தீவிரமடையும். வளிமண்டல சுழற்சி மேலடுக்கிலே உருவாகிவிட்டது. இனிமேல் மழைதான். படிப்படியாக வெப்பச்சலன இடிமழை பொழிவு மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக. இன்றைக்கு மழை எங்கே எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மலைப்பகுதி தொடங்கி எல்லா மாவட்டங்களுக்குமே இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது. காற்று பகுதி தவிர்த்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாராபுரத்திற்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட காற்று பகுதி தவிர்த்து, அதே போல் கோயமுத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் தெற்கே பொள்ளாச்சி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி, அதாவது உச்சபட்ச காற்று பகுதி காமநாயக்கபாளையம், செஞ்சேரி மலை, இது தவிர்த்து, அதே போல் கம்பம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி, அதே போல் கயத்தாறு, திருநெல்வேலி இடைப்பட்ட அதுக்கு மேற்கே உள்ள பகுதி காற்று பகுதி, இங்கெல்லாம் தவிர்த்து மழைப்பொழிவு உண்டு. கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும். இன்றைக்கு ஆங்காங்கே மாலையில் மழை உருவாகி நள்ளிரவு அதிகாலையில் கடலோரத்திற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதம் அடைஞ்சாலும் நள்ளிரவில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அதிகாலையில் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைப்பது